அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹாப்பி மோட்டார் ரைடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஹாப்பி மோட்டார் ரைடர், யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தோட இந்த மோட்டோ வெப் சேனலை நான் உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் கிரியேட் பண்ணுற மெமரிஸ் என்னோட மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கும் வந்து சேரணும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனோ இல்லை ஒரு யூஸ்ஃபுல்லாவோ அமையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகியும் வீடியோ போடலாம் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. மோட்டோ விளாக் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பைக் தான். ஸோ பைக் பற்றி நம்ம வீடியோ தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு பைக் வச்சுருந்தேன், அது செட் ஆகலை. ஸோ அதை நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்காகவும் நம்ம சேனலுக்காகவும் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கேன். அந்த பைக்கோட ரிவீல் வீடியோ தான் இந்த வீடியோவே இருக்க போகுது. இனிமேல் இந்த பைக்கில் தான் நம்மளோட அப்கமிங் மோட்டோ விளாக் ரைட்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த பைக் வந்து என் தம்பியோட மேரேஜ் அன்னைக்கு தான் நான் எடுத்தேன். ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என் தம்பியோட மேரேஜ் அன்னைக்கு தான் நான் இந்த பைக் வந்து நான் டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேன். பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதில் ஜஸ்ட் நம்ம ஷோரூமில் பார்த்தது, அங்கேருந்து நம்ம பைக்கை டெலிவரி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே வீட்டில் தம்பியோட மேரேஜ் ப்ளஸ் பைக் வாங்கினதையும் கொண்டாடினது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சாரி சேனலே புதுசு தான், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மேபி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி மோட்டார் ரைடர், யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம். தம்பிக்கு இன்றைக்கி மேரேஜ். ஹாப்பி மேரிட் லைஃப் பிரதர். எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பிராண்ட்லேருந்து இப்போ நம்மளோட பைக்கை வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, நம்ம டிவிஎஸ் பிராண்ட்லேருந்து தான் நம்மளோட பைக்கை நம்ம வாங்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் இருக்கிற சவுடீஸ்வரி டிவிஎஸ் ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக சேலத்தில் நிறைய டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது, பட் அங்கெல்லாம் சரியான கஸ்டமர் சப்போர்ட் கிடையாது. இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து தான் நான் வாங்கியிருப்பேன். அதை நான் கிட்டத்தட்ட 9 வருஷம் யூஸ் பண்ணேன். அதுவும் இதே ஷோரூமில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு சென்டிமெண்டலாக அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் மேக்ஸிமம் இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பைக் வாங்குறதுக்கு நானும் என் தம்பிங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். இவர் தான் கார்த்திக், என் தம்பி. என்னென்ன பைக் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற. அப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது தினேஷ், அவனும் என் தம்பி தான். ஷோரூமில் இன்றைக்கி இது முகூர்த்த நாள் அப்படின்றதுனால ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் பைக் டெலிவரி புக்கிங் சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாமளும் சுற்றி எல்லா வீடியோவும் எடுத்துக்கிட்டே இருந்தோம். நம்ம பைக் பின்னாடி சர்வீஸ் ஏரியாவில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் சும்மா இருக்க முடியல. இவர் தாங்க சசி, நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த ஷோரூம்லேயே நல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லோரும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம என்ன மாதிரி பைக் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது டிவிஎஸ் ரோனின் ரெட்ரோ மாடர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் சும்மா இருக்க முடியாமல் சர்வீஸ் ஏரியாவில் என்ன நடக்குது, நம்ம பைக் ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக உள்ளே போயிருந்தோம். அப்போ 20th anniversary எடிஷன் சொல்லிட்டு டிவிஎஸ் அப்பாச்சி 160 4V ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் தான் தம்பி தினேஷ். இவருக்கு மோட்டோ விளாக் பண்ணணும்னு ஆசை. ஸோ அவரோட ஃப்யூச்சர் பைக் எப்படி என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற. அப்படி ஆக்சுவலாக இந்த வீடியோ எடிட் பண்ணதும் அவ்வளோதான், அவர் தான். நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். இவர் தம்பி கார்த்திக், கூட சப்போர்ட்டுக்கு எதுனாலும் என் கூட துணையாக நிற்பார். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பைக்கை நாங்களாக ரிவீல் பண்ணி காமிச்சா தான் நாங்கள் ஒத்துக்குவோம். அது வரைக்கும் இதுதான் அதுதான் சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம்.
சர்வீஸ் ஏரியாவில் எல்லா பைக்குமே சர்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால டெலிவரி வந்ததும் போனதுமா இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் என் தம்பியோட மேரேஜ் டே அப்படின்றதுனால அவங்களோட ஞாபகார்த்தமாக இன்றைக்கி இந்த பைக் டெலிவரி எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் என் தம்பிங்க 2 பேரும் பைக் டெலிவரிக்காக கிளம்பி சேல்நாயக்கம்பட்டி வந்துட்டோம். ஃபைனலாக நம்ம பைக்கை ரிவீல் பண்ணுறோம். நான், என் தம்பி கார்த்திக், தினேஷ் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பைக்கை ரிவீல் பண்ணோம். ஆமாங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரோனின் 225 த மாடர்ன் ரெட்ரோ பைக். இதில் தாங்க நம்மளை மோட்டோ விலாக் சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிவிஎஸ் சும்மா இருக்க முடியாமல் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க. இதோட அன்பாக்ஸ் வீடியோவை நான் உங்களுக்கு இப்போ தனியாக போடுறேன். இது ட்ரெடிஷன். நம்ம புதுசாக பைக் வாங்கினாவே எலுமிச்சம்பழம் வச்சு ஏற்றினா தான் அது கரெக்டாக ஓடும் அப்படின்றது நம்ம மெக்கானிசம். எலுமிச்சம்பழம் வச்சு அதை நசுக்கி நம்ம ஓட்டினா தான் பைக்கில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுன்றது நம்மளோட நம்பிக்கை. அப்படியே எலுமிச்சம்பழம் நசுக்கி அடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைடை இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரைடு ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் தூரத்தில் நான், என் தம்பி தினேஷ், தம்பி கார்த்திக் 3 பேருமே மாற்றி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். புது வண்டின்றதுனால 3 பேருமே ஓட்டி பார்க்க ஆசைப்பட்டோம். புது வண்டின்றதுனால ஸ்பீடு வந்து 50, 55 அதை விட தாண்டவே இல்லை. அதுக்குள்ளேயே தான் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் நம்ம வெண்ணங்குடி முனியப்பன் திருக்கோயிலில் நம்ம வண்டிக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேயும் சரியான கூட்டம். முகூர்த்த நாளுன்றதுனால பைக் டெலிவரிலாம் எடுத்துகிட்டு எல்லோரும் வந்து பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. வண்டி நிற்க வைக்கிறதுக்கே இடம் இல்லை. அங்கங்கே தள்ளி தான் நம்ம வண்டியை நிற்க வச்சு பூசாரியை வர வச்சு பூஜை போட்டோம். சாமியோட அருள் கண்டிப்பாக நமக்கு எப்பவுமே இருக்கணும் இல்லையா? நிறைய புது வண்டிங்க வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கின்னு பார்த்து எல்லாம் பூஜை போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. புது வண்டி மட்டும் இல்லை, இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் பைக்கு, காரு, எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் இங்கே வந்து பூஜை போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அது புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி. நாமளும் நம்ம வண்டிக்கு பூஜையை முடிச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு போகிற வரைக்குமே நான் கொஞ்சம் தூரம், தம்பி தினேஷ் கொஞ்சம் தூரம், தம்பி கார்த்திக் கொஞ்சம் தூரம்னு சொல்லி ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்தோம். கோயிலிருந்து பைக் எடுக்கவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. புது வண்டின்றதுனால ஸ்பீடு அந்த அளவுக்கு நாங்கள் ஓட்டவே இல்லை. 50 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். பைக்கை வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே எல்லாருக்குமே ஒரே குஷி. ஆக்சுவலாக தம்பியோட மேரேஜ்ன்றதுனால எங்கள் எல்லா சொந்த பந்தமும் வீட்டில் இருந்தாங்க. எல்லோரும் பைக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் சித்தி தான் வந்துட்டு பைக்குக்கு ஆர்த்தி எடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. பட்டாசுலாம் வச்சு கொளுத்தி எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. தீபாவளிக்கு மீந்த பட்டாசு தான். மீண்டும் அதே ட்ரெடிஷன். சித்தி வந்து பைக்குக்கு எனக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுத்து எலுமிச்சம்பழம் வச்சு கட் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சித்தியை ஒரு ரவுண்டு, அம்மா ஒரு ரவுண்டு, இன்னொரு சித்தி ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அடித்து பைக்கை வீட்டில் நிறுத்தியாச்சு. எல்லோரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இனிமேட்டு நம்ம மோட்டோ விலாக் வீடியோஸ் எல்லாமே இந்த பைக்கில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணி போட போகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு வழியாக பூஜை முடிஞ்சது.
நான் உங்கள் ஹாப்பி மோட்டார் ரைடர், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இது நம்மளோட பைக்கு டிவிஎஸ் ரோனின் 225 த மாடர்ன் ரெட்ரோ. பாய்.